ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைராம். என் உயிரின் உயிரானவர்களே, நடந்தவை, நடப்பவை, நடக்க போறவை அனைத்தும் சாயப்பாவுக்கே சமர்ப்பணம். இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் வாழ்க்கைக்கு இனிமேல் யார் பொறுப்பு அப்படின்னா நம்ம சாயப்பா மட்டுமே. வேற யாருக்கும் பொறுப்பு இல்லை, வேற யாரும் பொறுப்பேற்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு உதவி செய்ய சாயப்பா ஓடோடி வருகிறார். நாளைக்கு வியாழக்கிழமையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு வியாழக்கிழமை தான் இருந்தாலும் அந்த வியாழக்கிழமைக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஏதேதோ பெண்டிங்ஸ் வச்சுருப்பீங்க. வர வியாழக்கிழமையில இருந்து இதை செய்யலாம் அதை செய்யலான்னு. ஸோ செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மனப்பூர்வமாக எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அதற்கு தகுந்த பலன்களை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். இது 100க்கு 100 உண்மை. ஆனால் அதை மனப்பூர்வமாக செய்யணும், விடாமல் செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் இந்த செயலை நிறுத்தக்கூடாது. எவ்வளோ பெரிய கவலை வந்தாலும் இல்லை இழப்புகள் வந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு சேவையையும் நிறுத்தவே கூடாது. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். உங்கள் மன உறுதி எல்லாத்தையும் ஜெயிக்க கற்றுக் கொடுக்கும். பல பேரோட வாழ்க்கையில் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொடர்ந்து நிற்க மாட்டாங்க, முயற்சி செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை கொஞ்சம் காணாமல் போயிடும், பொறுமை சுத்தமாக இருக்காது. ஆரம்பத்தில் இருக்கிற வேகம் நல்லாவே குறைஞ்சிடுச்சு, இப்போ நின்றுடுச்சு. வேகம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக கிடைச்சிருக்கும். ஆனால் நின்றுடுச்சு. நின்னதால் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமலே போகுது. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து தான் முடிவு பண்ணணும். கடவுள்கிட்ட நெருங்கும் போது இங்கே கடினமான சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை நான் என்றைக்குமே அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். கடவுள் சோதிக்கிறாருன்ற ஒரு வார்த்தையையும் நான் நிச்சயமாக மறுக்கிறேன். கடவுள் சோதிப்பதோ இல்லை கடவுளை நெருங்கும் போது கஷ்டத்தை அனுபவிப்பதோ இல்லை. நம்ம மனசு சுத்தமாக்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய வலிகள் இருக்குல்ல, அதுதான். அது சோதிக்கிறதுனா ஆகாது, நம்மளை நாம சுத்தப்படுத்திக்கிறோம். அதுக்கு தான் இந்த கழுகு நம்ம அன்னைக்க சொல்லணும்னு நினச்சேன். இந்த கழுகையோட கதை இங்கே எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கழுகு அதனுடைய ஆயுட்காலம் முடிகிற ஸ்டேஜில் ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் போய் உக்காந்துக்குமா. அங்கே அத்தனையும் தன்னுடைய இறக்க எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பிச்சு போட்டுருமா. பிச்சு போட்டு வெறும் மொட்டையாக இருக்குமா. அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் இருந்து சிறகுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம்தான் சாவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுகுவோட கதை அப்படிதான்.
அப்போது அந்த சிறகுகளை ஏன் பிரிக்குதுன்னா மறுபடியும் பறக்க அதனோட வாய்க்காலம் முடிகிற நேரத்தில் அந்த விஷயத்தில் அது செஞ்சு அதை மறுபடியும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த உலகத்தை விட்டு போகுது. ஆனால் மனுஷன் துன்பத்தோட கடைசி வரைக்கும் போகிறான், மறுபடியும் துன்பத்தில் பிறக்கிறான். அப்போ நமக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னா, நீ துன்பத்தில் இருக்க உன் வாழ்க்கை எதை நோக்கி? ஒரு புனிதத்தை நோக்கி, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நோக்கி, ஒரு கடவுளை நோக்கி உன் வாழ்க்கை போகணும். அப்போ அது மூலமாக கிடைக்கக்கூடிய துன்பங்கள் அதை நீ ஏற்றுக்கோ. ஏன்னா நீ பாவம் செஞ்ச, நிறைய இன்பத்தை அனுபவிச்ச. இப்போ பாவம் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ண, நல்லதை செய்யணும்னு ஆரம்பிச்ச. அதனால உனக்கு வழிகள் இங்கே ஏராளமாக நிச்சயமாக இருக்கும். அப்போ இந்த வழிகளை பொருட்படுத்திட்டா இந்த ஜென்மத்தில் அந்த கழுகுக்கு எப்படி மறுபடியும் ஒரு புதுசாக ரெக்க முளைச்சி மறுபடியும் ஒரு புது பிறப்பை எடுத்து அதுக்கப்புறம் அது உயிரை விடுதோ, அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையிலேயும் 2வது பகுதி ஆரம்பமாகும். அப்போ பகுதியில் உன்னோட பாவத்தை நீ என்ன பண்ணுற? அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு வலி வரத்தான் செய்யும். நான் பாவம் செஞ்சிட்டேன், வழியே இல்லாத வழியை கொடுன்னு கேட்கவே முடியாது. ஏன்னா செஞ்சதுக்கு இன்னும் நியாயம். அப்படி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்பாங்களே பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு என்னன்னு தெரியாமலே சில பேர் கடவுள்கிட்ட கேட்குறாங்க. தினமும் ஒரு பாவத்தை செஞ்சு மன்னிப்பு கேட்டால் கடவுள் மன்னிச்சிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை வேற. நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா மறுபடியும் அந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்ற விஷயம் சில பேருக்கு புரியல. பல பேருக்கு புரிஞ்சாலும் அந்த தப்புகளை செய்கிறத நிறுத்துறதே இல்லை. அப்போ கடவுள் உங்களுக்கு சோதனை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் மறுபடியும் இன்பத்தை நோக்கி வந்துடக்கூடாது. அதாவது செயற்கையான இன்பத்தை நோக்கி வந்துடக்கூடாது. இந்த செயற்கையான இன்பம் நிரந்தரமான துன்பத்தை கொடுக்கும். இந்த நிரந்தரமான துன்பம் உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை பிற்காலத்தில் நிச்சயமாக கொடுக்கும். இந்த துன்பம் கஷ்டமானது, கடினமானது, வலி இருக்கும். எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஊசி குத்துனா நான் வலிக்காதுன்னு சொன்னால் நான் பைத்தியக்காரன். யாருமே அது மாதிரி சொல்ல முடியாது. ஊசி குத்துனா கண்டிப்பாக வலிக்கும், இது வரைக்கும் உண்மை. ஆனால் ஊசி குத்தக்கூடாது, ஆனால் எனக்கு நோய் குணமாயிடணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நோய் முத்தி போய் நிற்குது. அப்போ நோய் தீரணும்னா ஊசி குத்தி ஆகணும். ஊசி குத்துனா வலி எடுக்க தான் செய்யும். அந்த வலி எதுக்கு? உன்னோட நோயை குணப்படுத்துது. நீ இன்னும் 10 வருஷத்துக்கு சந்தோஷமாக சிறப்பாக உடல் ஆரோக்கியத்தோட வாழணுன்றதுக்காக தான் உனக்கு இந்த ஊசி. இப்போ இந்த ஊசிக்கு நீ பயந்தா உன்னை நீயே அழிச்சுக்கிற மாதிரி இன்னும் நோயோட தீவிரம் அதிகமாகும். அதனால் பண்ண பாவத்தை இப்போவே தீர்ப்பது தான் புத்திசாலித்தனம். அப்போ அந்த வலியை ஏற்றுக்கிறது அதை விட புத்திசாலித்தனம். இந்த வழியில் போனால் இந்த வலியை வந்து தானே ஆகும் அப்படின்னு நினச்சி அந்த வலிக்கு நீங்கள் தயாராகணும். ஸோ வலிக்கு தயாரானா உங்கள் வாழ்க்கையில் நல்ல வழி பிறக்கும். தை மாதத்தில் நல்லா வழி பிறக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு என்னைக்கு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒதுக்கினவங்க, நம்மளை வேண்டான்னு சொன்னவங்க, நம்மளை அவமானப்படுத்தினவங்க, நம்ம தோளுக்கு பூமாலை போடுறதுக்கு பதிலாக செருப்பு மாலை போட்டவங்க, அத்தனை பேருக்கும் நீங்கள் யாருன்னு காட்டுவதற்கு உரிய நேரம்தான் இந்த நேரம். அப்போ இந்த நேரத்தை நம்ம தவற விட்டா நமக்கு வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்காது. ஸோ திரும்பவும் சொல்கிற, துன்பத்தில் இருந்து வாழ்க்கையை சரியான முறையில் அந்த பாடத்தை படிக்கிறவங்க ஞானிகள் ஆகுறாங்க. அவங்களுக்கு அந்த ஞானமும் பிறக்கும். நமக்கு ஞானிகள் கூட ஆக வேண்டாம், வாழ்க்கைன்ற பாடத்தை படிக்கலாம்.
நமக்குன்னு ஒரு புத்திசாலித்தனமான சில வழிகளும் அங்கே பிறக்கும். கடவுள் யாரு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு வழி வந்தாதான் அதை பார்க்க முடியும். பசியில் இருக்கிறவனுக்கு தான் ஆகாரம் ஒரு வரம். எப்பயுமே 3 வேளைக்கு 5 வேளை சாப்பிட்றவனுக்கு பசினா தெரியாது. ஸோ வலிச்சவன் தான் கடவுளை அடைய முடியும், கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அவனுக்கு ஞானமும் வளராது, எதுவும் வளராது. அவனுக்கு ஆணவம் மட்டும் வளரும். அவனால் பல பேர் பிரச்சனைகளை அவன் ஏற்படுத்துவான், பல பேரை அவன் தண்டிப்பான். ஒரு அரக்க குணம் கொண்ட மனுஷனா அவன் வாழுவான். இதெல்லாம் நடக்குது. அப்போ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? உங்கள் வழியை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? வழியை கொடுத்த கடவுளுக்கு தான் வழியை கொடுக்கவும் தெரியுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதன்படி வாழ வேண்டாமா? வாழும்போது கண்டிப்பாக கசப்பான உண்மைகள் வருன்றதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ எல்லாத்தையும் படிப்படியாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு படிக்கட்டும் கஷ்டமானது தான், ஆபத்தானது தான். ஆனால் கடவுள் உன்னை எந்த இடத்துலையும் கைவிட மாட்டாருன்ற நினப்பை வச்சுக்கிட்டு அந்த படியை ஏறணும். அப்படி ஏறுனா அந்த அடுத்த படியை ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை எனக்கு பயம் அப்படின்னா கடவுளை நீ நம்பலை, உன் வாழ்க்கையில் இன்னமும் வழியை நீ ஏற்க மறுக்கிற. சரி, ஏற்க மறுத்துட்டா இந்த வழிகளை உன்னை விட்டுட்டு போயிடுமானா, இன்னைக்கு 10% கொடுக்குற வழி நாளைக்கு உனக்கு 100% அந்த வழியை உனக்கு கொடுக்கும். நீ எவ்வளோ நேரம் தான் அனுபவிப்ப? எவ்வளோ நேரம் தான் அனுபவிக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடாதா? அப்போ கஷ்டமா இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் ஏற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இல்லை இஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறது ஒன்று இருக்குது. எது நமக்கு சரியாகுன்றது நீங்கள் நினைக்கிறீங்க? வேற வழியே இல்லாமல் ஏற்படுத்திக்கும் போது அது நமக்கு பெரிய அளவில் ஒரு மன அமைதியை அதுக்கு எடுக்குது. ஆனால் இந்த கஷ்டத்தை நான் இஷ்டத்தோடு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த மனபாரம் குறையுது. அந்த இடத்துல குறைகிறதால அந்த மன வலிமை கொஞ்சம் அதிகரிக்குது. அப்போ சமயம் இருக்கும்போதே, வாய்ப்புகள் இருக்கும்போதே நீங்கள் திருந்துவதற்கு முயற்சிகள் செய்யுங்க. ஸோ திருந்தும் போது சில விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த விளைவுகள் ஏற்படுத்துவதும் நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் மனசில் ஆழமாக நீங்கள் விதைச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. 2வது, அடுத்த ஜென்மன்றதை தயவு செய்து மறக்காதீங்க. இங்கே நிறைய பேர் அடுத்த ஜென்மமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது யார் சொன்னா அப்படின்னு கேட்குறவங்க இங்கே அதிகம். அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குதுன்றதை நம்ப மறுக்கிறவங்க இங்கே அதிகம். அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குதுன்னு வாழ்கிறவங்க சிறப்பான வாழ்க்கையை இந்த ஜென்மத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் இப்போ கூட சில நேரத்தில் பயம் அதிகமாக இருக்கும், அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கோ அப்படின்னு. ஏன்னா நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்கோமோ இப்போ அதை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இன்னும் அனுபவிக்காத தண்டனைகள் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அது காலம் எப்படி நமக்கு கொடுக்குதோ, அதில் என்னென்ன வேதனை கொடுக்குதோ அதை பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த வேதனையும் ஏற்கிற அளவுக்கு வாழ்க்கையில் பின்னாடி நாட்களில் துன்பங்கள் எவ்வளோ வருதோ அதை இன்னமும் என்னை ஏற்கக்கூடிய மனப்பக்குவத்தை தான் நான் சாயப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்போ இந்த ஜென்மத்தில் நான் அத்தனையும் தாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு நினப்பு எனக்குள்ளே இருக்கு. ஆனால் அதுவே நான் சாயப்பட்ட எப்படி கேட்குறேன்னா, என்னோட தண்டனை இந்த ஜென்மத்தில் என்னால் தாங்க முடியாது, அதனால் அடுத்த ஜென்மத்திலையும் அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் இந்த ஜென்மத்தில் எனக்கு கொஞ்சம் மன வலிமையும் கொஞ்சம் நம்பிக்கையும் கொஞ்சம் சந்தோஷமும் கொடுக்குற மாதிரி என் வாழ்க்கையை மாற்று. ஒட்டுமொத்தமாக என்னை
வாழ்க்கையை வெறுக்க வச்சிடாத. இது என்னோட பிரார்த்தனையாக இருக்கு. எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அது கஷ்டம். அப்போ நான் ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு கஷ்டத்தை கொடு. இந்த மாதிரியான பிரார்த்தனையும் கேட்கலாம். இல்லை நான் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் இந்த ஜென்மத்தில் அப்படின்னு கேட்கலாம். உங்களோட வேண்டுதலை பொறுத்து கடவுள் கொடுக்குறாரு. ஸோ கடவுள்கிட்ட கேட்கும்போது ரொம்ப தெளிவாக கேட்கணும். நான் எப்பயுமே கேட்குறது ஒன்று தான். நான் ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தியை கொடு, ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனையை கொடு. அப்போது என்னுடைய தண்டனையை நான் இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கிறேன், அதுக்கடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் கொடுப்பாரு. இல்லை ஒட்டுமொத்தமாக எனக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. இதுதான் சொல்லியிருக்காங்க. இது பைபிளில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளு, எல்லாத்தையும் போட்டு கேட்காத. ஒரு பிரார்த்தனைன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்கணும், அண்ட் நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும். உனக்கு படித்தவருக்கு தெரியும். அதை தாண்டி 1-2 விஷயங்கள் மட்டும்தான் நீ கேட்கணும். அதை சரியான முறையில் சரியானதாக கேளு. உனக்கு எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் இருக்கோ அதுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கேளு. சும்மா தேவையில்லாமல் கண்ணா பின்னான்னு பேசாத. கடவுளே என்னோட பிரச்சனையை கவனி அப்படின்னா கடவுள் உங்கள் பிரச்சனையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதில் இருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு, அதை தாங்குவதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கா? அப்போது நீ என்ன பிரச்சனைகள் எனக்கு என் வாழ்க்கையில் இதன் மூலமாக எனக்கு ஏற்படுத்தினாலும் அது என்னோட தாங்குற அளவுக்கு மட்டும் எனக்கு அதை கொடு அப்படின்னு கேளுங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம செஞ்ச பாவத்தால் தான் இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ நாம் இனிமேல் புதுசான தவறுகளை செய்யக்கூடாது. நிறைய புண்ணியமான விஷயங்களை செய்வதற்கு நம்ம மனசை ஈடுபடுத்தணும். அது மூலமாக தான் நம்ம பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஏற்றுக்கணும். கடவுளை குறை சொல்லவோ மனுஷனை குறை சொல்லவோ கூடாது. இதையெல்லாம் நம்ம மனசில் உள்வாங்கணும். இதெல்லாம் உள்வாங்கினாதான் உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் அழகாக தெரியும். இல்லைன்னா அத்தனையும் நமக்கு என்னமோ எல்லாரும் செய்கிற மாதிரி நாமளும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 100 பேரில் 10 பேர் இப்படி ஓடுறாங்க, மீதி 90 பேர் வேற திசை நோக்கி ஓடுறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், அந்த 10 பேர் ஏன் ஓடுறாங்கன்னு நம்ம பார்க்கல. அந்த 90 பேர் ஓடுறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ அந்த 10 பேர் ஏன் அந்த பக்கம் ஓடுறாங்கன்னு நம்ம யோசிச்சிருந்தோன்னா நாம் அந்த 90 பேர் ஓடுற பக்கம் ஓடுவோமா இல்லை இந்த 10 பேர் ஓடுற பக்கம் ஓடுவோமா நம்ம முடிவே பண்ணாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம மூளையும் நம்ம மனசும் மந்தத்தில் போயிடுச்சு. அடுத்தவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்ம வேத வாக்கு. அடுத்தவங்க யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அதுதான் சரி, வேண்டாம் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாரும் அங்கே தானே போகிறாங்க, அங்கே போயிடலாம், எல்லாரும் அப்படி தானே செய்கிறாங்க, அப்படி செய்யலாம், எல்லாரும் இது தானே பேசுகிறாங்க, இதை பேசலாம். அப்போது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாடலை. யார் அதிகப்படியான விஷயத்த செய்கிறாங்களோ அந்த விஷயத்த நீங்களும் செய்கிறீங்க. அவங்க அத்தனை பேரும் பாவம் செய்கிறாங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கடைசியில் புரியுது. அப்போ இந்த 10 பேர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்களே, இவங்க ஏன் அதை செய்யலைன்னு யாரும் அவங்கள கவனிக்கலை. அந்த 90 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த 10 பேரை கிண்டலும் பண்ணுறாங்க. நீ எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்த, நீ எல்லாம் வாழ்ந்த, நீ எல்லாம் இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு. இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப புத்திசாலின்னு சில பேரை சொல்லுது. அவன் ஏமாத்துறவனாக இருப்பான், அவன் பக்கா ஏமாத்துறவனாக இருப்பான். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் ரொம்ப அறிவு மிக்கவன், அவனோட புத்தி பயங்கரம், அவன்கிட்டலாம் யாரும் பேச முடியாது அப்படின்னு. ஆனால் அவனை சுற்றியும் பார்த்தா 90% அவன் மோசமான மனுஷனாக இருப்பான். 10% வேணால் கொஞ்சம் ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவன் பக்காவாக பார்த்தீங்கன்னா செம கிரைமாக இருப்பான், கிரிமினலாக யோசிப்பான் எந்த ஒரு விஷயமும். பட் அவனை தான் இந்த மக்கள் கொண்டாடுறாங்க. அவனை மாதிரி தான்ப்பா இருக்கணும், எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கான் பாரு.
அவன் கண்ணும் கருத்துமா இல்லை, அவன் பாவத்தையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால் அவன் அடுத்தவனை ஏமாற்றி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு உண்டான தண்டனை அவன் பிற்காலத்தில் வரும். அவன் 80-90 வயசில் அவன் எப்படி இருப்பான்றதை உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் அது வரைக்கும் அவன் கூடவே இருக்கணும், இல்லை அவனுக்கு முன்னாடி கூட நாம் மேலோகம் போயிடலாம். அதனால் அந்த 10% எங்கே போகிறாங்க, அவங்கள கவனிங்க. அவங்கள கவனிச்சாதான் ஓ உலகம்னா இப்படியா, இப்படிப்பட்ட விஷயங்களும் இங்கே தேடிக்கிட்டு இருக்காங்களா, நாம் இப்படி தேடாமல் அப்படி போய் தேடிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு அப்போ தான் வரும். ஸோ இது எல்லாத்தையும் கவனத்தோட நம்ம பார்க்கணும். இது கவனம் தவறிட்டா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நின்றுடுவோம். அதனால் தொடர்ந்து நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு நாளாக தான் இந்த நாளும் இந்த மாதமும் அமைய போகுதுன்றது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை நல்ல விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்காமல் இன்னமும் இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் அழிவையும் கொண்டு போய் சேர்க்கும். அழிவு வேண்டாம், ஆபத்து வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்களோ அத்தனையும் இந்த நாளில் இருந்து நீங்கள் ஆரம்பமாகணும். ஒவ்வொரு நாளும் சாய்ப்பா வந்து ஒரு சாரம் சொன்னாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். அன்பே சார் நைட்டு கொடுக்குற ஒரு ஆடியோவுக்கும் சாய்ப்பா எனக்கு கனவுகள் மூலமாக சில விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு. எனக்கு உண்மையிலே ரொம்ப இதாக இருக்குது எனக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு டைம் அந்த சாய்ராம் கிட்டேருந்து கேட்குறேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி, ஆக்சுவலாக 1 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆடியோவும் கேட்கும்போதும் நைட்டு நான் தூங்கும்போது 2 மணி 3 மணி இருக்கும், டக்குன்னு வந்து ஏதோ ஒன்று விஷயம் வருது. அதுக்கப்புறம் சாய்ப்பா நீ வந்துட்டியா அப்படின்னு கனவுலே பேசுகிற. ஆமாம் நான் வந்துட்டேன், சொல்லக்கூடிய வார்த்தைகள் உனக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணியை குடிச்சிட்டு சாய்ப்பாவோட உதியை வச்சுட்டு நான் படுத்து தூங்குறேன். அடுத்த நாள் காலையில் 5-5:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஆரத்தி எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ சாய்ப்பா தன்னுடைய குழந்தைங்களை எந்த காரணத்தை கொண்டும் விடுறதே இல்லை. நீங்கள் எதில் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவர் அதில் இருக்கார். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் அவர் வந்து போராடிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காரு. அவர் சும்மா ஒன்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் இல்லை. உங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய கடவுளா, தகப்பனா, நண்பனா, குருவா இருக்காரு. இவர் ஒரு சாதாரணமானவர் இல்லை, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க பாபா கொடுக்குறாரா, பாபா கொடுக்குறா. எங்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, புதுசாக நம்ம நம்பர்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ பாபா வந்து உங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரா, அந்த பாபான்னு சொல்லும் போதே நான் தெரிஞ்சுப்பேன் அவங்க அன்பே சாய்க்கு ஒன்று புதுசாக இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷனுக்காக வரணும் அப்படின்னு. அவங்கள தப்பு சொல்லலை. அப்போ கொடுத்தாதான் பாபாவா, கொடுக்கலனா பாபா இல்லையா? முதல்ல இந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் கடவுள் விரும்புறது இல்லை. கடவுளை பொறுத்த வரைக்கும் யார் என்னுடைய பெற்றோர்களுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கடவுளுடைய அந்த அன்பு புரியும். அன்பை சாயில பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாய்ப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அழகாக கூப்பிட்றாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம பெற்றவங்க கொடுத்தாதான் எனக்கு அம்மா அப்பா, கொடுக்கலன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கடவுள் அப்படின்னா நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாதான் அது கடவுள் அப்படின்னா அப்போது கடவுள் மேலே தப்பு இல்லை, உன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமாக இருக்குது. அப்போது உன்னோட மனசில் ஒரு வியாபாரத்தை எல்லாருக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்க. என் கடவுள் என் கூட இருப்பதே எனக்கு பெரிய துணை, என்ன பெரிய குறைகள், அந்த மாதிரி நம்பிக்கையோடு இருக்கணும். 2வது கடவுள் மேலே அன்பாக இருக்கணும். இந்த 2 இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு இடத்துல சாய்ப்பா வந்து கொண்டு போய் வைப்பாங்க. இது உண்மையான வார்த்தைகளும் கூட.
இதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையோட வேகம் அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி மத்தியானம் கொடுத்த ஆடியோவில் கூட, இன்றைக்கி மத்தியானம் கொடுத்த ஆடியோவோ இல்லை சாய் 365 கொடுத்ததோ தெரியல, ஒரு நொடியிலையும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு நொடி, எவ்ரி செகண்ட்ஸ் இட்ஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு உண்டானது தான். வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்காதீங்க. உங்களுக்கு உயிரோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்த வச்சு நம்ம யோசிக்கணும். சும்மா எனக்கு கடவுள் கொடுக்கல, கடவுள் ஏதோ நல்ல வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன்னா கடைசி வரைக்கும். ஏதோ ஒரு மூவியில் ஒரு சாங் இருக்கும், காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது, பூத்திருந்து பூத்திருந்து என்னமோ வரும். அது மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வாய்ப்புகள்லாம் வந்தாச்சு, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க நாம் சில விஷயத்த செய்யலை, அவ்வளோதான். அதை செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்களை வெல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிராம்.